ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியாவலஸ்லேருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, ஹைதராபாத் அபிட்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற இஷ்கான் கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் இப்போ நாம் போயிட்டுருக்கோங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இன் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இஷ்கான். வேர்ல்டு பேஸில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த இஷ்கான் கோயிலெலாம் இருக்குதுங்க. சுமார் 1966 யுஎஸ்ஏல நியூயார்க்கில் ஆரம்பித்த இந்த தொண்டு நிறுவனம் இப்போ உலகம் பூரா பல நாட்டை பரவி நம்முடைய பாரம்பரியமான சமஸ்கிருத நூல்களான பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற அந்த புக்கையெல்லாம் அடிப்படையாக வச்சு இங்கே எல்லாம் பஜன்கள் எல்லாம் நடத்தப்படுதுங்க. அதாவது வேர்ல்டு வைஸாக பார்த்தா மில்லியன் கணக்கில் உறுப்பினர்கள் எல்லாம் இந்த இஷ்கான் டெம்பிளோடு இணைஞ்சிருக்காங்கங்க. இந்த இஷ்கான் டெம்பிள் வந்து இங்கே ஹைதராபாத்தில் வந்து 1976 ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. அதாவது 1966 இஷ்கான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்குள்ளாரையே இந்த அபிட்ஸுங்கிற இடத்துல இந்த இஷ்கான் டெம்பிள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது ரொம்ப பழமையான டெம்பிளுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குற இஷ்கான் டெம்பிள் எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே குஜராத் யாத்திரையில் அகமதாபாத் போகிறப்ப இஸ்கான் டெம்பிளை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதோட வீடியோட லிங்க்கை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இஷ்கான் டெம்பிள் போகிறதுக்கு வந்து கூகுள் மேப் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகுன்னு கிடச்சி நாங்கள் வந்து ஒரு 11:45 கிளம்பினோம். இப்போ வந்து ஒரு 12 மணிக்கு நாங்கள் இஷ்கான் டெம்பிளுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த இஷ்கானில் உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாம் தங்களோட வீடுகளில் பக்தி யோகா பயிற்சி மற்றும் கோயில்களில் வழிபாடு செய்கிறாங்க. திருவிழாக்கள், கலை நிகழ்ச்சிகள், யோகா கருத்தரங்கு மற்றும் பொது மந்திரம் மற்றும் சமூகத்தின் இலக்கியங்கள், அதாவது பகவத்கீதா, பாகவதம் ஆகிய புத்தகத்தை விநியோகம் பண்ணுறது மற்றும் பக்தி யோகா பஜன்கள் மூலம் கிருஷ்ணரோட உணர்வை வந்து இவங்க வந்து பக்தி மூலமாக ஊக்குவிக்கிறாங்க. இப்போ பார்க்குறதாங்க அபிட்ஸ் இஷ்கானோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. நான் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இஷ்கானில் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வில்லேஜஸ், ஃப்ரீ போஜன் போன்ற விநியோக திட்டங்கள் மற்றும் பிற நிறுவனங்களையும் பக்தி யோகாவின் பாதையில் நம்மளையெல்லாம் வழிமுறைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து முறையாக கிருஷ்ணா உணர்வுக்கான சர்வதேச சங்கம், இந்து மதத்தின் மரபுவழி மையமாக இந்து மதம் 900 மில்லியன்களுக்கும் அதிகமான ஆதரவாளர்களை கொண்ட உலகத்தோட 3வது பெரிய மதமாகுங்க. நாங்கள் போனப்போ பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை ஒரு 2 நாள் தாங்க இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து போனோம். அதே மாதிரி அங்கே வந்து திலகம், அதாவது அந்த நாமம் வைக்கிறதுக்கு வந்து லேடிஸ்களுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவுமே அங்கே வந்து வச்சுருக்காங்க. எல்லோரும் போகிறவங்க ஃபஸ்ட்டு திலகம் வச்சுக்கிட்டு அப்புறம் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறாங்கங்க. ஜெகநாத் ரத யாத்திரை நடக்கிறதுனால அங்கே இருக்கிற ஜெகநாத் கோயிலை ஓப்பன் பண்ணலைங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரத யாத்திரை அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. உள்ள ரத யாத்திரைக்கான பெரிய பேனர் எல்லாம் வந்து கட்டி டொனேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டால் எல்லாம் உள்ளே இருந்துச்சுங்க. இந்த மேலே இருக்கிற பேனருக்கு பாருங்களேன், ரத யாத்திரை போகிற அந்த ரூட்டு மேப் எல்லாம் போட்டுருந்துச்சு. இந்த ரத யாத்திரை ரொம்பவும் ஃபேமஸுங்க. இங்கே உள்ள முன்னாலேயே அந்த பிரசாத ஸ்டால் எல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து எல்லாமே மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அந்த பிரசாத ஸ்டாலுக்கு பக்கத்துலேயே வந்து கோவிந்தா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. இங்கே வர இன்கம் எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ரத யாத்திரை டொனேஷன்ஸ்லாம் இங்கே வந்து கலெக்ட் பண்ணி ரத யாத்திரை அந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது மண்டே டு சண்டே வரைக்கும் டெய்லியுமே இங்கே வந்து பஜன் நடக்குதுங்க.
இங்கே காலையில் 7:45 மணிக்கு குரு பூஜை நடக்குது. அதே மாதிரி அதில் 8:15 மணிக்கு ஸ்ரீமத் பாகவதெல்லாம் படிக்கிறாங்க. மத்தியானம் 12:30 மணிக்கு வந்து ராஜபோக ஆரத்தி, சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்து உஸ்தப்ன ஆரத்தியும் நடக்குதுங்க. இப்போ மணி வந்து மத்தியானம் 12:15 மணிங்க. பஜன் நடக்குது. அந்த பஜன் முடித்த பின்னால் கரெக்டாக 12:30 மணிக்கு வந்து ராஜ்போக தர்ஷன் ஆரத்தி வந்து பண்ண போகிறாங்க. டைம் கரெக்டாக 12:30 ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து அங்கே கிருஷ்ணர் கோயிலெல்லாம் திறக்கிறாங்க. ஆரத்தியோட டைம் வந்துடுச்சு. வாங்க இப்போ நாம் ஆரத்திக்கு போகலாம். ஆரத்தி ஃபுல் ஆரத்தி பார்த்துட்டு கடைசியில் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஆரத்தி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. எல்லாருமே ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த கிருஷ்ணரோட கோஷமாகவே தான் இருந்துச்சுங்க.
எல்லோரும் ஆரத்தி தரிசனம் பார்த்து ரொம்பவும் பக்திமயமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அதே மாதிரியே உணர்வோடு திரும்பி வந்தோம். அப்போ அங்கேயே கீழே வந்து தினசரி ஆரத்தி முடிஞ்சவொடனே பிரசாதம், அதாவது லஞ்சு கொடுக்குறாங்க. இந்த டெலிஷியஸான பிரசாதத்தில் ரைஸு, சாம்பார், சப்ஜி, ஸ்வீட்டு அண்டு பட்டர் மில்க் எல்லாம் அன்னதான ஹாலில் விநியோகம் பண்ணுறாங்க. அதாவது இந்த பிரசாதத்தை சாத்வீக போஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த சாத்வீக போஜனத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்பவும் திருப்தியாக எங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தது ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.